எஸ்தர் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனுடைய 1வது வசனத்துல நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து போச்சு. சமாதானம் போச்சு என் லைஃப்ல, சந்தோஷம் போச்சு என் லைஃப்ல, சுகம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு. எல்லாம் ஒரு வஸ்திரத்தை கிழிச்சிட்டா அதுக்கப்புறம் எதுக்கா யூஸ் ஆகுமா? அழுக்கு துடைக்க தான் யூஸ் ஆகும். அப்போ ஒரு சில லைஃப்ல சில இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க லைஃப்ல எல்லாமே அவுட் ஆனது போல, எல்லாமே அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து சில இடத்துலலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். சில இடத்துலலாம் சில பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க, பெற்றோர் இருக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய நேற்று வர அந்த 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 எண்ணமே வராது. இன்னிலேருந்து பெரிய கொஸ்டின் வரும், இந்த பிள்ளை யாருன்னு வளர்க்க போறா. வெரி நெக்ஸ்ட் டே அல்லது அடுத்த மூமெண்டே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் வஸ்திரத்தை கலட்டி வைத்தான் என்றல்ல, அவன் கிழித்தான். அவன் லைஃப்ல எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ரெட்டுடுத்தி கொண்டு இந்த நியூஸ் கேள்விப்படுறா. யார் கேள்விப்படுறா தெரியுமா? எஸ்தர் கேள்விப்படுறா. எஸ்தர் இந்த பிரச்சனையை மாத்த ஸ்டெப் எடுக்கல, இவன் ட்ரெஸ்ஸை மாத்த தான் ஸ்டெப் எடுத்தான். சி நம்முடைய அந்த டைம் இப்போ நீ ஒன்று பாருங்க, சில துக்க வீட்டிலலாம் பாருங்க, வேதனையில் அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க தெரியுமா? மேக்சிமம் ஏதாவது சாப்பிட்டீங்களா, இல்லை ஓடி போய் வாங்கிட்டு அந்த ஒரு நேரத்துக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு டீயாவது குடிங்க. பிரச்சனை மாறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த எஸ்தர் அப்படிதான். ஐயே ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறீங்க, இத இல்ல அவர் வேண்டான்னாரு. அவன் ஏற்றுக்கொள்ளல. இந்த நேரம் பசி போக இந்த பண்ணை சாப்பிட்டா என் பிரச்சனை போகாது, பசி போகும், என் பிரச்சனை மாறாது. இனி நான் அழுதுட்டு தான் இருக்க போறேன். அழுதுட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த வஸ்திரத்தை கழட்டி வச்சா உடனே போட்டுடலாம். கிழித்தான். அநேக லைஃப்ல நடக்கிற அநேக காரியங்கள்னால சுகம் போச்சு, சந்தோஷம் போச்சு, வீட்டில் கேட்டுக்கொண்டிருந்த ஆர்ப்பரிப்பு போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். இந்த மொர்தெகாய்க்கு தெரியும், எனக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. நாட்கள் சென்றது, நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். எனவே நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசல. அந்த நாள் நெருங்க நெருங்க எல்லாம் காரியம் மாறுதலாய் முடியுது. ஆரம்பத்தில் ஆமான் என்ன சொன்னாலும் ராஜாவுக்கு பிடிக்கும். ராமனை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் போக போக ஆமான ராஜாவுக்கு பிடிக்காமலே ஆண்டவர் ஆக்கிட்டார். ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதனாலதான் இந்த ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா? முத்திர மோதிரத்தை கழுத்தி கொடுத்துட்டு உன இஷ்டப்படி செய்ப்பா அப்படி, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அதே போல ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கவே இல்லைன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தப்பா தான் தெரியும். இந்த ஆமான் உண்மையிலேயே எஸ்தர் பெட்ல படுத்து கிடக்கிறான். எதுக்காக படுத்து கிடந்தான் தெரியுமா? எஸ்தர்ட்ட தப்பு பண்றதுக்கு இல்லை, எஸ்தர்ட்ட இறக்கத்துக்காக போய் கேட்டு 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 நம்மள மாதிரி ஜோமணி தூங்குறது போல அவரும் கேட்டு 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 டயர்ட்ல படுத்துட்டாரு. ராஜா கண்ணுக்கு எப்படி தெரியுது? அது எப்பவுமே அப்படிதான். ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், அவங்க பண்ண தப்பு கூட நமக்கு தப்பா, இவ்வளோ வேற கொல்லணும்னு சொல்லும் போது இந்த ராஜா நல்ல ராஜா, அகஸ்வேரு ராஜா, என்னப்பா செய்ப்பான்னு சொல்லிட்டு அவன் கூட ஒயின் குடிக்கிறாரு. ஏன்னா அப்போ ஆமானா ரொம்ப பிடிக்கும், இப்போ ஆமான பிடிக்கவே இல்லை. அதனால அவன் முகத்தை மூடு, அவன் முகத்தை மூடு. நல்ல வேலை தூக்குமுறை செஞ்சிருந்தான். இல்லைன்னா 2 நாள் காவல் வச்சு 2 நாள்ல கூட ராஜா மனசு மாறி இருக்கும். ஆண்டவர் விட மாட்டார்ல. என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இவனை என்ன பண்ணலாம்? அப்போ ராஜாவே, இவர் தான் ஒரு தூக்குமுறை செஞ்சு வச்சிருக்கிறாரு, அப்படி அதுலயே போட்டு
அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு யாரை பிடிக்க ஆரம்பிக்குது தெரியுமா? எஸ்தரையும் மொர்தெகாயும். ஆமான் கையில் இருந்த அந்த மோதிரத்தை வாங்கி நான் வச்சுக்கோ, உன் இஷ்டப்படி. என்னதன் அர்த்தம்? நீ எழுதி ஏன் மோதிரத்தை வச்சு நீயே முத்திரை போடு. ரொம்ப ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் இது. எழுது எழுது, நீ எழுது, உனக்கு என்ன வேணும் எழுது, எழுது, நீயே முத்திரை போடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 10-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளை வேகமாய் அனுப்பப்பட்டது. வேகமாய் ஓடி போய் எல்லாத்தையும் கொடு. அப்படி அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதும் 14வது வசனத்திலே பாருங்கள், அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. இனி 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரம் தரித்தது, பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து. 4வது அதிகாரத்தில் அவன் எப்படி வந்தான் தெரியுமா? எப்படி வந்தான்? இனி என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில சுகம் போச்சு, என் வாழ்க்கையில சந்தோஷம் போச்சு, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் போச்சு, இனி அவ்வளவுதான், எல்லாமே போச்சுன்னு ராஜாவின் இடத்தில் வந்தவன ராஜா எப்படி திருப்பி அனுப்புறார் தெரியுமா? எதுவுமே போகல, நஷ்டப்பட்டது, இழந்தது. ஆமென். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த உன்னை திரும்ப உயிர்ப்பித்து மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவேன். நாகும் 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே ஆண்டவர் அப்படித்தானே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் ஆண்டவர் சமூகத்துல. ஆனாலும் அவ எஸ்தர் கொடுக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் சொல்யூஷன் இல்ல, எனக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் தேவை. அவன் வஸ்திரத்தை கிழித்து வந்தான். திருப்பி போகும்போது எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அழுகையோடு அப்பாட்ட வரேன், என் ஆர்ப்பரிப்போடு திருப்பி அனுப்ப போகிறேன். என் வீட்டில் நஷ்டப்பட்ட ஆடல் பாடல் சத்தம் திரும்ப கேட்க போகிறது. ஸ்தோத்திர சத்தம் திரும்ப கேட்க போகிறது. மணவாளனின் மணவாட்டியின் சத்தம் கேட்க போகிறது. துதிக்கிற சத்தம் கேட்க போகிறது. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கேட்கிற சத்தம் என் கூடாரத்தில் திரும்ப கேட்கப்பட போகிறது. இது கர்த்தராலே ஆகும். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தர் கையில் இருக்கிறதா, அதை அவர் இஷ்டப்படி என்ன செய்கிறாரா? திருப்புகிறார். பாத்தீங்களா? ஆமான ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ ஆமான பார்த்தாலே இவர் ராஜாவே நினைச்சிட்டார், இவன் தப்பு பண்ணதா வந்திருப்பான், இவன் ஏதாவது பண்ணியிருப்பான். ஆமென். அவன் முகத்தை மூடு. அந்த முகத்தை பார்க்கவே பிடிக்கல. சில நாளைக்கு முன்னாடி ஆமான் கூட தான் இருந்து டின்னர், இப்ப பார்க்கவே பிடிக்கல. அது வரைக்கும் திரும்பி மொர்தெகாய் வீட்டுக்கு வரும்போது இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவன் ரெட்டுடுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறத கூட யாரால பார்க்க முடியல தெரியுமா? ஆமானால பார்க்க முடியல. ஏன்னா அழுதுட்டு இருக்கிறான். இவன் அழுதுட்டு இருந்தா பிரச்சனை பெருசாயிரும். அதனால இவனை முடிச்சிடலாம், இந்த ஜெபிக்கிறவனை முடிச்சிடலாம் நினைக்கிறவன் அவனுக்கே குழி வெட்டுறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன். கர்த்தர் அனுமதித்தால் மீதி காரியத்தை அடுத்த வாரம், இல்லைன்னா வேற செய்தி. ஆமென். ஆனால் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லிவிட்டு ஜெபிக்கிறேன். நீங்க தேவ சமூகத்தில்
எப்படி வரீங்களோ அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த அகஸ்வேரு ராஜாவின் இடத்துல அழுதுட்டு வந்தவனுக்கு இப்படி ஒரு மாற்றத்தோடு திரும்பி அனுப்புவார்னா நம்ம பெரிய ராஜா கிட்ட வந்துடும். ஆமென். நீங்க இந்த நம்பிக்கையோட உங்க வீட்டுல, எங்க வீட்டுல இனி இந்த சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. இனி இது என் வாழ்க்கையில சான்ஸே கிடையாது. அப்படி ஏதாவது காரியத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. இன்னும் களிப்பின் சத்தமும், இன்னும் எல்லாரும் சொல்லுங்க, வாசிங்க. மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல், இந்த வார்த்தை அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின், ஆமென் ஆமென், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டத்துல தான். ஆனா ஆண்டவர் மனசுல எப்படி இருக்கு தெரியுமா? முன்னாடி நீ இவ்வளவு ஹாப்பியா இருந்த தெரியுமா? சந்தோஷமா இருந்த தெரியுமா? முன்னிருந்தது போல இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். 14வது வசனம், இதோ நாட்கள் வரும் என்று, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். பக்கத்துல 2 பேரை பார்த்து விஷ் பண்ணி சொல்லுங்க, நாட்கள் வரப்போகுது, நாட்கள் வரப்போகிறது. அப்படி முகத்தை பார்த்து சிரிச்சு சொன்னீங்க, அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. நாட்கள் வரப்போகிறது, வார்த்தை நிறைவேறும் நாள், நன்மை முளைக்கும் நாள், முன்னிருந்தது போல இருக்கும் நாள். காரணம், அவர் வேகமாய் வருவார். நல்ல கைகளை சற்றி வேகமாய் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முன்னிருந்தது போல. சில காரியங்கள்ல சில நேரத்தில் அப்படியே அந்த சின்ன வயசு அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் லைஃப்ல, எல்லாரும் சேர்ந்து. ஆமென். சந்தோஷமாய் நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்ல சிலது மிஸ் ஆயிட்டு இந்த மொர்தெகாய் நினைச்சிருப்பாரா, இனி நான் நல்ல ட்ரெஸ் உடுத்திருப்பேன். ஆமாம், என்ன நாளு குறிச்சாச்சுல, கர்த்தர் மாத்தினார் பார்த்தீங்களா? ஆமென். எனக்கு 5 பாயிண்ட் சொல்றது மேட்டர் கிடையாது. இந்த செய்தி ஆவியானவர் பேசுகிறார். முன்னிருந்தது போல. கொஞ்சம் அவங்க அந்த நல்ல நாட்களை அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த நல்ல நாட்களை நினைச்சு பாருங்க. இனி வாய்ப்பே இல்லை அப்படி சொல்றீங்களா? ஐயோ, சிலர் நாங்க இழந்துட்டோமே, அந்த இடத்துல அவர் இருப்பார். முன்னிருந்தது போல. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிச்சு, நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். கர்த்தர் நடத்துகிற பிரகாரம். தேங்க்யூ ஜீசஸ். வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார். இடிந்து போன வாழ்வானாலும் அவர் நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவார். துளிர் விடாத அவர் நிச்சயமாக, என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று